கட்டுவர் அவையில் இவ்வளோ பெரிய மாபெரும் சபையில் இந்த பாண்டியராஜனை அழைத்து பாராட்டி பேச வைத்த தமிழுக்கும் சினிமாவுக்கும் நன்றி. எவ்வளோ பெரிய சபை புள்ளுக்குள்ள சொல்லுது, இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாண்டியராஜா அப்படின்னு உள்ள சொல்லுது. அதனால் அடக்குன்ற பேராசை. இப்படி ஒரு சபையில் என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்களான்னு என்னுடைய பேராசை. அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு புத்தக கண்காட்சி படித்தவங்களாம், அதாவது 2 வகையாக பிரிப்பாங்க, ஆண் பெண், பணக்காரன் ஏழை, உயரமானவன் குள்ளமானவன் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் படித்தவங்க படிக்காதவங்க அப்படி பிரிக்கிறதுல படித்தவங்களாம் உட்காந்துருக்கிற சபைக்கு நான் வந்து பேசணும் போது பெரிய பெருமையாக இருக்குது. இது எங்கள் அப்பா அம்மா எடுத்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஆசை தான் பையன் படித்து பெரிய ஆகணுன்ட்டு. ஆனால் அதுக்கு மேலே ஆகும்போதும் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அந்த வருஷம் தான் எங்கள் புத்தக பதிப்பாளர் அவர் சொன்னார், இந்த சீடு கொடுக்கும்போது எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பார்க்கணும் உள்ளது. அது தூக்கி காமிச்சேன். அவங்களுடைய உணர்வு தான் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புத்தக கண்காட்சியில் நம்ம வந்து கேட்கும்போது நான் என்னென்ன பிரச்சனை யோசிச்சுக்கலாம், ரப்பர் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இது பேசலாம், முந்திரி கொடுத்தலாம் இருக்கும், பேசக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சபை இங்கே வரும்போது நெய்வேலினால கருப்பு இடம், நிலக்கரி இடம். ஆனால் இவ்வளோ வெள்ளை உள்ளங்களாம் ஒரு தமிழை ரசிக்கிறதுல, ஒரு கலையை ரசிக்கிறதுல இவ்வளோ வெள்ளை உள்ளங்களாம். அது ஒரு குறும்போட ஒரு போட்டி. நான் வரும்போது கேட்டேன், முதல்ல நெய்வேலியில் சினிமா தேட்டர் இருக்கா, அப்புறம் குறும்போட பார்க்கலாம். 2 தேட்டர் இருக்குன்னாங்க. எனக்கு நெய்வேலியிலவே ஒரு சின்ன கிராமம் அப்படிதான் பார்த்தா இவ்வளோ பேர், இவ்வளோ ஆர்வம். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அறிவு அவர்களுக்கு என் தலை சார்ந்த வாழ்க்கை. ஏன்னா அவங்க என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை ஃபோனில் கொடுத்துருந்து, என் வீட்டுக்கு வந்து அழைப்பு கொடுத்தது அந்த முறை இருக்குல்ல, எப்படி ஒருத்தர் கூப்பிடணும், எப்படி ஒருத்தர் பக்குவமாக வாங்க, உங்களுக்கு சௌகரியமா, எப்படி வருவீங்க கேட்குற முறை இருக்குல்ல, அதில் கை தேர்ந்த அவர் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் அவர் திரும்பினாவே அது ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு கட்டுக்கோப்பை வச்சுருக்க ஒரு நல்ல மனுஷன். அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அப்பா அம்மா அவருக்கு அந்த பேர் வச்சுக்கிறேன். அவ்வளோ அழகா இங்கே வந்து என்னை எப்படி கவனிச்சுக்கிறாருன்னு பார்க்கும்போது, இங்கே குறும்போட பெட்டி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என் உயரத்துக்கு நான் இதுக்கு தான் கூப்பிடணும், ஷார்ட் ஃபிலிம் தான் கூப்பிடணும். நம்ம பெரிய படம்லாம் எடுத்து அதுக்கப்புறம் குறும்படம் எடுத்தாள். நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதில் பேர் எடுத்து அப்புறம் தான் ஃபீச்சர் ஃபிலிம் வருவாங்க, பெரிய படத்துக்கலாம். நான் அப்படி கிடையாது, பெரிய படம்லாம் எடுத்து 100 நாள் 200 நாள் சில்லி தான் கொடுத்து அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். எதுக்கே உள்டாவா நம்ம உயரத்துக்கு இந்த மாதிரி படம் இருக்குன்னு எடுத்து அதில் குறைகளை பார்த்து என்ன கண்டுபிடிச்சேன். இங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், இந்த பசங்களாம் ஏன் என்ன கோடை மாதத்துக்கு வராமல் இருக்காங்க, என்ன திறமை. ஒரு கை தேர்ந்த டைரக்டர் எப்படி படம் பண்ணுவாங்க, ஒரு கை தேர்ந்த நடிகர் எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு தரம் பார்த்து மறந்துட்டேன். கலெக்ட் பண்ணவங்களாம் அப்படி பிரமாதமாக படிக்கிறாங்க. அது நெய்வேலியிலிருந்து இந்த மாதிரி பசங்க உருவாகிறாங்களா, அவனுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நாங்கள் நெய்வேலி குரூப் தான் அப்படி ஒரு சின்ன ஒரு கால் பண்ணுச்சு. நம்ம எங்கே தெரியுமா வந்து அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. நான் பேசும்போதெல்லாம் பழக்கமாக தெரியுது. உங்கள்கிட்ட தான் ஒரிஜினல் சரக்கு இருக்குது. மற்றவங்களாம் சினிமாவே இருக்காங்க, அதை பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாது, மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டோம், சினிமாவும் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் படம் பண்ண எடிட் பண்ணி பார்ப்பீங்க, இந்த படம் ஓகே வரல. படம் சுமாராக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணோன்னா அதை பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு வருஷத்தை வச்சிங்க, அது பேர் ஃபஸ்ட்டு வருஷன். 2வது பண்ணும்போது செகண்ட் வருஷன்.
அப்படி இம்ப்ரூவ் ஆகிங்க. இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஸ்டேஜ் தவிர இது நமக்கு சரியாக வரல. எடுத்த உடனே சென்சார் கட்டினாலும் படம் வாங்க முடியுமா? படிப்படி தான் வர முடியும். அதனால் யாரும் தோடு போகணும். இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி இப்படி என்னெல்லாம் இருந்தது. மக்களுக்கு இப்போ பேசுறதுலாம் பயமாக இருக்குது. எதை பேசினாலும் கவுண்டர் கொடுக்குறாங்க. எதை பேசினாலும் அவங்கள முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேச வேண்டியது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அப்போது நான் 24வது மாடியில் இருக்கிறேன். அங்கேருந்து ஒரு ஷேவிங் செட் வாங்கணும். நம்மளே போய் வந்து லிஃப்ட்டில் லுங்கி கட்டிட்டு ஒரு டிஷர்ட் போட்டு வரேன். 22வது லிஃப்ட்டில் ஒரு ஆள் ஏறாரு. லிஃப்ட்டு தொடர்ந்து ஏறாரு. ஏன்னா அவர் என்னை பார்க்கல, அப்படி கம்முன்னு இருக்காரு. அப்படி நான் இறங்கி வரேன். 18வது அடுக்கு வரும்போது லிஃப்ட்டு தொடர்ந்து வேற ஒரு தேர்வாரு. அந்த இதில் அவர் என்னை பார்த்தாரு. ஷாக் ஆகிட்டாரு. என்ன அப்போ தான் என்ன பார்க்குறாரு, ஷாக் ஆகிட்டு அப்படியே என்ன பார்த்தாரு. ஒரு 2 இடத்துக்கு போச்சு பார்த்து. அது வந்தவர் ஒரு திரையை கூப்பிட்டு இவர் பார்த்து, சார் இப்போ தான் சார் நான் உயிரோட பார்க்குறேன். எனக்கு திட்டுச்சு. அவர் எப்படி பார்த்து சொல்லி பார்க்குறது, கை பிடிச்சி பார்க்குறாரு. அவர் சொல்ல வந்தது, உங்களை நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன்னு சொல்ல வந்தார். அதுக்குள்ளே என்னை சாவாச்சே பார்த்தேன். நான் ஒன்றா அப்போது கொஞ்சம் சாகானாலும் வரும்போது டப் பண்ணிக்கிறது. சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன், நீங்கள் காமெடியாக பண்ணீங்க, எப்போ சார் உங்கள் அடுத்த படம் வரும் இதெல்லாம் சொல்ல நினைக்கிறாரு. ஆனால் அந்த ஆர்வத்தில் இதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போதான் சார் உயிரோட பார்க்கணும்னு சொல்ல வரேன். இதுதான் சினிமாக்காரங்களுடைய நிலைமை. எப்போ யார் எதை சொன்னாலும் அதை இதைத்தான் சொல்ல வராங்க, இதை சொல்கிறதுக்கு வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னு டப் பண்ணி பார்க்கணும். ஆர்வத்தில் சந்தோஷத்தில் பார்க்குறது. இப்போது இந்த குறும்படம்லாம் பார்க்கும்போது நான் இன்டர்நெட் பார்த்தேன். டாக்டர் பாண்டியாரின்னு நிறைய பேருக்கு குழப்பம். இது வேற ஆள் இல்லை, தெரியாதனமாக டாக்டர் போட்டாங்க. இந்த பாண்டியாரி எப்படி டாக்டரு அப்படின்னு டவுட்டு உங்களுக்கு வந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் வருது. தெரியாதனமாக போட்டாங்க. இது கற்றோர் சபை. இங்கே நான் தைரியமாக சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். நான் எஸ்எல்சி வரைக்கும் தான் படித்தேன். ஆனால் என்னுடைய குடும்ப வறுமை காரணமாக என்னை அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியல. எங்கள் அப்பா பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். அப்போ நான் பியூசிக்கலாம் அப்படி இருந்தேன். எங்கள் அப்பா பார்த்துட்டு என்னடா இப்போ பியூசி படிக்கிறேன் தானே, நீ படிச்சுனே எப்படிப்பா, குடும்ப கஷ்டம், ஏன்னா வேலைக்கு போனதான் நான் ஏதோ பெரிய படிப்பாளி மாதிரி அப்படிலாம் நான் ஒன்றும் கிடையாது. நான் ஒவ்வொரு படிப்பாளியும் கிடையாது, மக்களும் கிடையாது, நடுவு போயிடுச்சு தான். வேலைக்கு எல்லாம் போனதுதான். அப்போ நான் ஈவினிங் காலேஜ் எப்படி வாங்கிட்டேன். ஈவினிங் காலேஜ் வந்து பார்த்தாரு, எப்போ இதுக்கும் புக்கெல்லாம் வாங்கினல, அதுக்கு என்ன பண்ணுறது, வேலை வெட்டி எதாவது போப்பாரு கண் கலக்கி சொல்கிறாரு. நான் ஆனால் சினிமா டைரக்ட் மாதிரி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை படிப்பை நிப்பாட்டுங்க அப்படின்னு இந்த அப்ளிகேஷனை அப்படியே கிழிச்சு போட்டேன். இது ஆரம்ப காலத்தில் நான் வந்து குடும்ப வறுமை காரணமாக நான் படிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் அசிஸ்டண்ட் ஆனேன், டைரக்டர் ஆனேன், ஹீரோ ஆனேன், எல்லாம் ஆனாலும் நான் ஒரு பட்டதாரி இல்லைன்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு பட்டம் வாங்கலை அப்படி. அப்போது ஒரு சர்க்கிள் என் கூட பழகினாங்க. அவங்க பழகும்போது வரும்போது நான் பேசுறதெல்லாம் பார்த்து, சார் நீங்கள் ஏன் படிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணுறதா எப்படியா, நீங்கள் எம்ஏ எழுதக்கூடாது, வேலையை பாருங்க, சினிமா எடுத்துக்கிறேன், நான் எப்படி எம்ஏ எடுத்துது சார், தொலைதூர கல்வியில் நீங்கள் எம்ஏ எழுதலாம், சொல்லுங்க மறுபடியும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நீங்கள் எம்ஏ எழுதலாம். 2-3 வாட்டி சொல்ல சரி, நம்ம இன்னும் கவர்மெண்ட்டில் அதிகமாக சம்பளம் வாங்கிறதுக்குலாம் இருக்குது, செய்யலாம் யாரும் கேட்க போகிறதில்ல, பேச்சு தான் பார்ப்போம் அப்படின்னு ராப்பாக்கெல்லாம் படித்து ஒரு சர்க்கிள் சேர்த்து நான் எம்ஏ பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் என்னை தட்டி கொடுத்து சார் அப்படி எம்பி பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப ஓவரியா, எம்ஏவோட போதும். நான் என் பசங்க மார்க்கெட்டில் கை போடும்போது தான் எனக்கு திக்குன்னு இருக்கும். நம்மளை கேட்டாங்கன்னா நீ பாஸ் ஆகிட்டு அப்புறம் ரொம்ப இருக்குது. என் ரிசல்ட் பார்க்கும்போது
கதவுலாம் சாத்திட்டு தான் போய் கம்ப்யூட்டர் பார்ப்பேன். அப்போது எம்பில் சார் ஒரே வச்சு தான் சார், அதுவும் நீங்கள் சினிமாவில் நிறைய தெரியும் உங்களுக்கு, சினிமா டாப்பிக்காக பண்ணுங்கன்னாங்க. கேட்டு ஒரு வருஷம் எம்பில் சொன்னேன். டிசிஸுக்கு 50 மார்க்கு, 50 மார்க்கு தான் எக்ஸாமு மற்றதுக்கு வாங்கினோன்னே அது வாத்தியாரெலாம் கேட்டு ஒரு வாத்தியாரெலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி எப்பப்போ கேப் கிடைக்குது அப்புறம் பண்ணி ஒரு வருஷத்தில் நான் எம்பில் முடித்தேன். முடித்த உடனே எம்ஏ எம்பின்னு உடனே ஒரு சின்ன சந்தோஷம் வந்தது. அது யாருக்கும் சொல்லிக்கிறது, நம்ம ஒன்றும் மற்றவங்களுக்காக எழுதலை, நமக்காக எழுதுறோம். ஓகேண்ணா. அதுலேருந்து ஒருத்தர், சார் நீங்கள் கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க, ஒரு வேலை பண்ணுங்க, நீங்கள் பிஹெச்டி எழுதுங்கண்ணா. யோ இது ரொம்ப ஓவரியா, இதெல்லாம் தேவையில்லை சார், எழுதுங்க சார். அவங்க எல்லாம் என்கிட்ட உற்சாகப்பட்டு எனக்கு 2 ப்ரொஃபஸர்ஸ் கூட உட்காந்து, நீ ஒரே டைம்லேயே பார்த்து பண்ணணும், கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னாங்க. அந்த நேரம் பார்த்து எனக்கு சினிமாவில் கொஞ்சம் ஓய்வு கற்றுக்குது. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போது வீட்டில் உட்காந்து படிக்கிற வாய்ப்பு பண்ணுவேன். 2 ப்ரொஃபஸர் வச்சு அது 3 வருஷம் 4 வருஷம் பண்ண வேண்டியது. 7 வருஷம் படித்தேன். படித்து அது டிகிரி வாங்கும்போது நான் டிசி சப்மிட் பண்ணும்போது என் கைடு ஹார்ட் அட்டாக், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. இதே நம்ம கைடு சப்மிட் பண்ணும்போது நம்ம கைடுக்கு போயிருந்தா அவர் சரியாகும்போது நான் பிஸி ஆகிட்டேன். அப்படியே ஆகிட்டு ஒரு வழியாக டாக்டரேட் பண்ணி முடித்தேன். ரிசல்ட் வந்தோடனே ஆண்டியராக டாக்டர் முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. எனக்கே எதுக்கு சொல்லுவேன்னா, நான் எனக்காக தான் எழுதுறேன் தவிர மற்றவங்களுக்காகவோ டாக்டர் ஆர் பாண்டியாஜி போட்டுக்கணும் அப்படிலாம் கிடையாது. டைரக்டர் பாண்டியாஜி போட்டாவே பெருமையாக இருக்குது. டாக்டர் போடுறதால எனக்கு என்ன சம்பளம் அதிகமாக தர போகிறாங்களா? யாருக்காவது சினிமாவுக்கு தெரியுமா? இல்லை. இங்கே படிப்பு எல்லாம் படித்தவங்க இருக்குதான் சொல்கிறேன். ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் நமக்குள்ளே வந்தது. இந்த புத்தக திருவிழாவில் சொல்கிறேன், அது டாக்டரேட் எழுதும்போது அதில் ஸ்காலரு 2 புத்தகம் எழுதியிருக்கணும்னு ஒரு காலம் இருக்குது. 2 புத்தகம் எழுதியிருந்தா அது எலிஜிபிள்னு. நான் தெரிஞ்சே தெரியாமையோ என்னுடைய சினிமாவுக்கு வரப்பட்ட கஷ்டத்தெல்லாம் தேடல்னு ஒரு தொடர் எழுதுனேன் பாக்கியாக. அதை ஒரு புக்காக போட்டேன். அதுக்கப்புறம் தூக்கம் வராத போது சிந்தித்தவை அப்படின்னு சில துணுக்குகளை ஒரு புத்தகமாக போட்டிருந்தேன். இதை நினச்செல்லாம் போடல. 2 புக்கு போட்டுட்டோம்னு அது எலிஜிபிள் தாங்க. எப்போவோ நம்ம செய்கிற வேலை நம்ம டாக்டரேட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ண அந்த தேடல் ரிலீஸ் பண்ணும்போது புக்குக்கு புத்தகத்தின் சொல்கிறேன். அன்றைக்கி தேடல் ரிலீஸு எங்கள் டைரக்டர் வெளியிடுறாரு, கவி பேர் வைரமிச்சிருக்காரு, எல்லாம் பெரிய சபை, எல்லோரும் விசேஷமாக போட்டிருக்காங்க. ஆனால் புத்தகங்கள் அன்றைக்கி காலையில் லேசாக மழை பெய்யுது. கொஞ்ச நேரம் ஆனாங்க மழை ஆயிடுச்சு. ஒரு 11 மணிக்கு டிவியில் பார்க்குறேன் புயல். ஐயோ விழா நடக்குமா நடக்காதா? 12:30 மணிக்கு மழை ஓயுது, ஜனங்கள் போடுது. 1 மணிக்கு புத்தகம் ரிலீஸ். எப்பா போதுங்க எப்பா ஆச்சு. நான் பயந்துட்டேன், நம்ம புத்தகம் ரிலீஸ் பண்ணால் நாட்டுக்கே ஆகலை, புயல் வருது, நம்ம இனிமேல் எழுதியே கூடாதுன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தூக்கம் வராதுக்குள்ள தெரிஞ்சவே சென்னையில் இருக்கக்கூடாது, சென்னையில் ரிலீஸ் பண்ணால் தான் புயல் வருது, நம்ம மதுரையில் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு மதுரைக்கு போயிட்டேன். தென்கட்சி சுவாமிநாதன் வச்சு ரிலீஸ் பண்ணுறேன். சேரியில் ரிலீஸ் பண்ண போகிறார் ஞான் சமஸ்தார். டக்குன்னு ஃபோன் எடுத்து, ஐயோ அப்படியா ஐயோ என்றார். என்ன பிரச்சனைங்க? சென்னையில் கடல் உள்ள வந்துச்சான், சுனாமி என்றார். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்னையா அது நம்ம புத்தகம் ரிலீஸ் பண்ணும்போது தானே சுனாமியாக இருக்கணும், நமக்குன்னே வருதுங்க. அப்புறம் அது அடங்கோட ஒரு வேலை ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் புத்தகம் எழுதுறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம புத்தகம் எழுதுனா புயல் வருது, சுனாமி வருது, இது பிரச்சனை, நாட்டுக்கே பிரச்சனை வருது. அப்புறம் சொன்னாங்க, அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லையா, உனக்கு தோன்றதை நீ எழுதுது. புத்தகம் எழுதுவது ஒரு பயிற்சி. சொல்கிற ஒரு மனிதன் தான் வசித்த ஒரு இடம் இருக்கணும். அந்த வீடு யாருக்குமா? யார் அவர்? அவருடைய வீடு, அவருடைய நினைவகமாக அந்த வீடு இருக்குது. அதே மாதிரி அந்த பையன் போகிறவங்க யாருக்குமா? அவர் பையன், அவருடைய வாரிசு. நம்முடைய நினைவிடம் ஒரு வாரிசு இருக்கணும். முக்கியமாக ஒருத்தர் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக அவருடைய புத்தகம் ஒன்று இருக்கணும். ஒரு புத்தகம் எழுதும் அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கணும். நான்
பண்ணியிருக்கேன், இதெல்லாம் செஞ்சுருக்கேன் சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் வாழ்ந்துருக்கணும். பேப்பர் பார்க்குறோம், பேப்பர் பார்த்தியா அப்படின்னாங்க, புத்தகம் பார்த்தியான்னு சொல்ல மாட்டாங்க, புத்தகம் படித்தியாங்க. பேப்பர் பார்க்குறது வேற, புத்தகம் படிப்பு வேற. படிக்க படிக்க நமக்கு உத்வேகம் வரும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது, நமக்கு வயசுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் மற்றவங்க எழுதுகிற எழுத்தை படித்தா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியா, இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டாரா, இப்படி தான் வந்தாரா, அவருடைய வாழ்க்கை வரலாறு இவ்வளோ சுகமாக இருக்கா, எதாவது தெரிஞ்சுக்கலாம். புத்தகம் படிக்க ஆரம்பிச்சாவே உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சினிமாவுக்கு வரணும்னா முதல்ல என்ன ஒரு கேட்ட கேள்வி, சினிமாவுக்கு வர போகிறீங்களா, இப்போ என்ன தகுதி வேணும்னு கேட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். அது சினிமாவில் வந்து நல்லா வரணும்னு பார்த்தா இன்னும் எடுத்துக்கிறாங்கண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களால் தான் சினிமாவுக்கு வர முடியும். அப்போனா எப்படி, ஏற்கனவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கோம், மறுபடியும் சினிமாவுக்கு வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னா இல்லைன்னா கஷ்டப்பட்டவங்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும், தைரியமாக இருக்கும். சரி, ஒரு இவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அது மாதிரி நம்ம இந்த கஷ்டம் தாண்டிய வரும்னு நம்பிக்கை வரும். இந்த விழாவை ஒரு டானிக் பார்த்தான். ஒரு புத்தகத்தை வந்து ஒரு குறும்பட விழாவுக்கு வந்து வாரிசார வார்த்தை, ஊக்குவிக்க போகிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்குவிக்க போயிடுவான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தா அவன் தேக்குவிக்க போயிடுவான். தன்னம்பிக்கை தட்டி கொடுக்கணும், பாராட்டணும். இங்கே நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள்னா தட்டி கொடுக்குற கூட்டுவாங்க, உனக்கு எதுக்கு வேலை தக்குன்னு கூட்டுவாங்க. ஆனால் இந்த மேடையில் உள்ள அத்தனை பேருடைய பழக்கமோ நான் கொஞ்ச நேரம் பழக்கும்போது எப்படிலாம் கவனித்தேன். எல்லாருக்கும் தட்டி கொடுக்குற ஊக்குவிக்கணும். இதெல்லாம் இல்லாத கூட பழகாதீங்க, புலம்போம். என்ன வாழ்க்கை, என்ன கஷ்டம், நமக்கு அந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. புலம்போட கூட பழகினீங்கன்னா நம்ம கூட்டு போயிடுவோம் வேறு மாதிரியே. தன்னம்பிக்கை இருக்கு. நம்ம குரூப்போட இருக்கும்போது இப்போ நான் பிஹெச்டி படித்தேன் எல்லாம் சொன்னேன். அதனால் என்னென்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஒரு டாக்டர் பட்டத்துக்காக படிக்கிறோம், தெரிஞ்சது பட்டம் வாங்கியாச்சு. அதனால் இப்போ சொல்கிற ரெண்டில் நான் ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக இருக்கிறேன். மாதமான தமிழ் கொடுத்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிக் சினிமா சொல்லித்தரேன். இது இந்த சினிமாவில் கிடைக்கிற எனக்கு அனுகூலம், படிப்பு இருக்கிறதால கிடைக்கிற அனுகூலம். எதையோ கிடைக்கும் போது நினச்சி பார்க்கறதுல எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்க, சின்சியராக பண்ணுங்கள், ஏமாற்றிக்காதீங்க. ஏன்னா எனக்கு சினிமா நான் வரும்போது என்ன ஒரு கேட்டார், நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு பரிச்சுன்னு ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு சுமாராக இருக்க, என்ன திட்டாரா என்னன்னு தெரியல, பார்க்கறதுக்கு சுமாராக இருக்க, உயரம் கூட அவர் இல்லை அப்படின்னாரு. நான் உயரம் கம்மின்னு அவர் சொல்லிட்டு எனக்கு தெரியும். எந்த நம்பிக்கை நீ வந்து சினிமா சொன்னார், நீங்கள் சொல்கிறீங்களே அந்த நம்பிக்கை தானே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ இது வந்தப்போ என்னை பார்த்தோன்னே அது நான் சந்தோஷத்துக்கு பண்ணாங்களா இல்லை காமெடியாக பண்ணாங்க. நான் மேடைக்கு வர போகிறோன்னு கீழே ஒரு ஸ்டூல் போட்டாங்க. இதை உற்சாகமாக தான் இருக்கணும், சந்தோஷமாக தான் இருக்கணும். கிடைக்காதது எதையும் என்ன நீங்கள் கிடைக்கணும் உங்கள் உள்மனு சொல்கிறோன்னா அதுக்கு போராடுங்க, கிடைக்கிறதுக்கு போராடுங்க. நிச்சயமாக மக்கள் சேரும் எம்ஜிஆர் அவர்கள் மேலே எனக்கு அவ்வளோ ஆசை. பார்க்கும்போது சினிமாவுக்கு நான் வரும்போது ஒரு பெரிய ஆசை, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். பெரிய ஆசை கிடையாது, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வச்சுக்கணும். நான் எங்கள் டேரக்டர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தப்போ எல்லா படமும் கட்டணும். அவர் ஒரு வந்தார்னா கரெக்டாக எம்ஜிஆர் அவர் வரும்போது எங்கள் டேரக்டர் அந்த ரீலில் கரெக்ட் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணுவாங்க. போய் ஆடுவார், அன்னைக்கு போயிடுவார். அவருக்கு பாதாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார், ஐஸ்கிரீம் விளையாடுவார், அப்புறம் மாலை வாங்கிட்டு வருவார். ஒரு வருஷத்தையும் அவர் வரும்போது நம்பிச்சோம் வாடகை. என்னடா அது நமக்கு எதோ போட்டாவே இருக்க முடியல. டார்லிங் டார்லிங் டார்லிங்னு ஒரு படம், அந்த படத்துக்கு நான் அசோசியேட் ஆகிடுச்சு. அதுக்கு எம்ஜிஆர் வராரு, அந்த நேரம் பார்த்து என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. பார்த்தா உள்ளே போயிட்டு தேட்டரில் படமாக போயிட்டாரு. பார்த்தா ஸ்டில் போட்டர் அப்படி நிற்கிறது. அவர் சொன்னார், ஓ எம்ஜிஆர் வெளியே வருவார்,
நான் பக்கத்தில் நிற்கும்போது போட்டாச்சு அப்படின்னு. நான் பக்கத்தில் எனக்கு செக்யூரிட்டி பார்த்தாரு. சிஎம் டயர்டாகிட்டாரு, மணி இப்போ லேட் நைட்டு 1 மணிக்கு தான் வெளியே வருவார், ஃபோட்டோ கிட்டே இருக்கக்கூடாது, கம்முன்னு இருந்தார். அப்படியே பைக்கான் எப்படியா இருந்தால் சரி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு மாற்றிட்டாங்க. பத்து கரெக்டாக எம்ஜிஆர் படம் பார்த்து வெளியே வராது. வந்தவொடனே என்ன தைரியம் இல்லை, பக்கத்தில் நான் கிட்ட போயிட்டு நான் இந்த படத்துக்கு அசோசியேட்டு அப்படியே வாட்ச்மேன் நடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பார்த்துருந்தேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா என்னது பொறுத்துக்கல் எம்ஜிஆர் அவர் இந்த பக்கம் நிற்கிறாரு, அவர் நிற்கிறேன். எங்கள் டைரக்டர் டக்குன்னு பயந்து நழுவிட்டாங்க. அவர்கிட்ட பேசுகிறான்ட்டு நழுவினாரு. அவரை பற்றி கையில் எழுதிட்டேன். இப்போ இழுத்து இந்த பக்கம் எங்கள் டைரக்டர், இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நான் நடுவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த ஃபோட்டோ பிரிண்ட் ஆகி வருது. காலைல பார்த்தா என் கூட இருக்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் காதில் மூக்கெல்லாம் புகை வரும். அப்படி என் பாண்டியை போய் இப்படி எப்படி ஒரு ஃபோட்டோ எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சைதாப்பேட்டில் கொடுத்த வீட்டில் நான் ஒரு ஃப்ரேம் பண்ணி அதை அழகாக மாட்டி வச்சுருக்கேன். அவ்வளோ ஆனந்தம். 2 நாள் என்னை விட எம்ஜிஆர் மேலே பாசம் உள்ள ஒருத்தன் அதை சுட்டான். திருடு போச்சு. ஃபோட்டோவை காணும். நான் ஒப்பாரி வச்சவன் நம்ம ஆசிரியாக காணும். அதே ஒருத்தர் சுட்டாங்க. என்னடா இது போச்சுட்டு இப்படியே ஃபீல் பண்ண. ஆனால் அவர் மேலே நம்ம உண்மையான அன்பும் பாசம்லாம் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஆண் பாவம் படம் எடுத்தேன். அந்த படம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் என் கல்யாணத்துக்கு வந்தார். என் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு கை கட்டி விட்டார். அந்த ஸ்டில்லு வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. தெரிஞ்சுங்க, ஃபோட்டோவாக இருந்தது உண்மையான அன்போடு இருந்தோம்னா திரும்பி போனாலும் அது வீடியோவை திரும்பி வரும். வாழ்க்கையில் எதுவுமே வச்சுங்க, இது கிடைக்காதுன்றது சினிமாவில் இல்லை, நிறைய வாழ்க்கையும். ஆனால் அது அர்த்தமுள்ள ஆசையாக இருக்கணும், வேறு ஆசையாக இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் இப்படியானா அப்படியான கூடாது. நம்ம ஆவணத்து அர்த்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். நான் ஷார்ட் ஃபிலிமு, நான் ஒரு படம் அதில் டாக்குமெண்ட்ரி இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, டாக்குமெண்ட்ரிக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கும் நிறைய வித்தியாசம். அது பாடம் தான் சொல்லுவேன் நான். ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து தஞ்சாவூரில் ஒரு லைன் கிளப் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். அங்கே 3 வருஷம் உட்காந்துருக்கேன். ஒரு 62 வயசு ஒருத்தர், அவர் வேலைக்கு வந்துட்டு ஒரு பெரிய பானை, அதில் ஒரு 20 தண்ணி ஊற்றுறாரு. தண்ணி ஊற்று அவருக்கு வழுக்க தலையில் அந்த பானையை தூக்கி அப்படியே தண்ணியோட தூக்கி வைங்க தலைன்னாரு. எதுக்குங்க தூக்கி வைங்கிறாரு. ஒட்டிக்கிட்டு போட்டு போகிறான்னு பயந்தேன். அவர் அப்படியே தூக்கி தள்ள வச்சுட்டு அதை வச்சு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சிம்மாடு இல்லை, ஒரு கிரிப் இல்லை, 20 தண்ணியோட டான்ஸ் ஆடுறாங்க. நான் பார்த்தாட்டே மறந்துட்டேன். எப்படி நைட்டில் தூக்கம் இல்லை, ரூமில் உட்காந்துட்டு அவர் ரூமுக்கு வந்தார். எப்படிங்க அது பழக்கம் உங்களுக்கு, என்ன படிச்சிருக்கீங்க? என்ன 1ஆம் கிளாஸை நான் 5 ஸ்கூலில் படிச்சிருந்தார், படிக்கணும்னு தெரியும். ஆனால் அந்த பானையை வச்சு அவர் எப்படி ஆடுறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து சொம்பு வச்சாருனாங்க, அப்படியே பானை ஆடுறாங்கன்னாரு. அப்போது ஒரு சொன்னார் வார்த்தை, நான் என்ன சொல்கிறேனோ பானை கேட்காதுங்க, பானை என்ன சொல்லுவாங்க நான் கேட்கணுங்கிறாரு. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வைக்கணும் அப்படின்னு வச்சேன். அது படத்தில் வச்சா போர் அடிச்சிடும், ரொம்ப நேரம் டான்ஸ் இல்லாமல். அதை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தால் என்ன அப்படின்னு, மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து தான் நம்ம நாகரிகம். அதனால் மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து தான் பானை செய்கிறாங்க. பானை செய்கிறதுல நம்மளை மாதிரி கட்டிக்காரங்க உலகம் செய்ய கிடையாது. அதில் கையில் சுற்றி அந்த பானையை வச்சு செய்கிறாங்க. அந்த பானையை சுட வச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுறாங்க. எந்த தண்ணியை செய்கிறாங்களோ அது எப்படி பானை செய்கிறாங்க அதை ஆரம்பத்தில் காமிச்சு, அந்த பானையில் தான் அடுக்கு பானை, உரி பானை, மோர் கடைகிறாங்க, கடை வச்சுக்கிறாங்க. அந்த பானை தான் கல் பானை கட்டுறாங்க. பானையினுடைய பலன்கள் அதெல்லாம் காமிச்சு, மனுஷன் கடைசியில் செத்து போகும்போது அந்த பானை தான் கொல்லி கட்டி எடுத்து போகிறாங்க. அதில் தண்ணி எடுத்து மனுஷன் இறந்து புதைக்கிறதுக்கு முன்னாடி 3 சுற்றி ஒரு ஓட்டையாக போடுறாங்க. அதுக்கு ஒரு டேலாக் எழுதுனேன், பனிக்குடம் உழைந்து வரும் மனிதனை மண்குடம் உழைத்து இந்த பூமியை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு எழுதி அதை ஒரு டாக்குமெண்ட்ரி ஆகிட்டேன். அந்த டாக்குமெண்ட்ரிக்கு பிளான் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்றைக்கி ஒரு
ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கள் வந்து தராரு. ஆனால் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. என்ன விஷயம்? ஒரு படம் 5 நாள் ஷூட்டிங் அப்படியே பண்ணேன். அப்போ 5 நாளைக்கு எவ்வளோ ஆகணுமோ மொத்தமாக இன்றைக்கே கொடுத்துருங்க. பணம் இருக்கட்டுமா? இப்போ 5 நாள் பண்ணிட்டு எப்போ ஷூட்டிங்? நாளைக்கு என்ன இல்லைப்பா, நாளைக்கு நான் டாக்குமெண்ட் எடுக்க போகிறேன் பாடம் பற்றி. நம்மள மொத்தமாக காசு வாங்கிக்க. இல்லை பண்ணேன் டாக்குமெண்ட்ரி நான் செலவு பண்ணி படம் எடுக்கிறேன். அவர் என் அச்சன் கேட்குறாரு, இது என் முதல் லூஸ் ஆகிட்டானா? நான் பணம் தரேன்னு பணம் கொடுக்குறேன், அதை விட்டு டாக்குமெண்ட் இது பண்ணிக்கிறேன். சொல்ல நான் கேட்குறேன். அவர் சொல்கிறார் என் அச்சன்கிட்ட, பாரு இதெல்லாம் வீண் முயற்சி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உங்களுக்கு அது ஆகிப்போச்சு, வீண் முயற்சின்னு சொல்லி போகிறாரு. ஆனால் அந்த மண்பானை எடுத்து டாக்குமெண்ட்ரியை நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அமிச்சேன். அது அமெரிக்காவில் ஹைபல் இன்டர்நேஷ்னல் கல்ச்சர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 4 கல்ச்சர் படத்துக்கு அவார்டு. அதில் நம்பர் 2 ரன்னரை நான் வந்தேன். 10 அவார்டு அமெரிக்கன் படம், அமெரிக்கன் டைரக்டர். 2வது ஏசியாவில் நான், 3வது அமெரிக்கன், 4வது அமெரிக்கன். 1 அவார்டு, 2வது அவார்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு எல்லா டிவி வராங்க, பேட்டி கொடுத்துருக்குறேன் பாருங்க. அன்னைக்கு அதே மனிதன் எங்களுக்கு வந்தார், ஃபுல்லாக கடவுள் டிவியில் வச்சு எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயம் தான் சார் ஒரு டாக்குமெண்ட் எடுத்தார்ல, அது அந்த மண்பானை பற்றி அதுக்கு அவார்டு கிடச்சிருக்கு அமெரிக்காவில் அப்படின்னா. அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அண்ணன் விடாமுயற்சியா அதான் கட்டிருக்கேன். எந்த வாய் வீண் முயற்சி சொல்லிச்சோ அதே வாயை விடாமுயற்சி சொல்ல வைக்கத்தான் நமக்கு பிடிக்கும். நம்ம என்னவா இருக்கணும், இந்த உலகம் எல்லாம் நம்மளை குட்டம் நொட்டி நொல்லி எல்லாம் சொல்லுவோம், கேட்டுக்கீங்க, கலந்துடாதீங்க. சினிமாவில் நிறைய விஷயம் வரும். நான் முதல் எடுத்த இந்த ஷார்ட் ஃபிலிம் படத்துகளுக்காக சொல்கிறேன். முதல் எடுத்தது மகன் ஒரு படம். அது எனக்கு 85,000 செலவாச்சு ஃபிலிமில் எடுத்துருந்தேன். அதுவும் எனக்கு ஆசை, ஜனாதிபதி அவார்டு கொடுப்பாங்க, வீட்டில் பெருசாக ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம் அப்படின்னு தான். அது போனது திரும்பி வந்துச்சு, கிடைக்கல, அதுதான் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த படத்தை ஆந்திராவில் நடந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் காமிச்சேன். சில்ட்ரன்ஸ் டுவெல்னு ஒரு செக்ஷனில் க்ளீன் ஆச்சு. ஒரு 500 மேலே கடன் கைச்சிட்டாங்க, சந்தோஷம். ஆனால் பாம்பேயில் ஃபிலிம் டிவிஷன் ஒரு ஆட் கொடுத்துருந்தாங்க. அதில் உங்கள்கிட்ட ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி இருந்தால் அமுச்சு விடுங்க. அப்படின்னா அமுச்சிங்கன்னா நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், எங்கள் கமிட்டிக்கு அந்த படம் கொடுத்துருந்தா நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்குவோம். நாங்கள் ஏன் விடுவோன்னு சொல்லி போட்டேன். 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு லெட்டர் வருது, அந்த படம் பார்த்துட்டு உங்கள் படத்துக்கு எங்களால் 1,85,000 தான் தர முடியும், உங்களுக்கு இஷ்டமானா 1 லட்ச ரூபா லாபத்துக்கு குறும்படம் எடுத்தேன், கும்பிட்டு கொடுத்தாங்க சார். எது சொல்ல வரனா, ஒன்று மிஸ் ஆச்சுன்னு தோணு விட்டாதீங்க. குறும்படம் எடுக்கிறவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. நான் ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்துருக்கேன். ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, குறும்பட ஆட்களுக்கு டயர்டாயிடும், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது எப்படி ஆச்சுங்க. ஹெல்ப்பும் படம் யூடியூப்பில் போனது தெரியும். நான் இதே மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அமிச்சேன். ஃபெஸ்டிவலெல்லாம் அவார்டு கிடைச்சே தவிர நேஷ்னல் அவார்டெலாம் கிடைக்கல, வருத்தம் தான். அந்த படத்தை பியாண்ட் உட்ஸில் போட்டிருக்கேன். எனக்கு 4 மாதத்துலேயே ஒரு செக் அமிச்சாங்க. அதாவது அவங்களுக்கு எனக்கு 40-60-40 இது அக்ரிமெண்ட்டு. 60% எனக்கு, 40% அவங்களுக்கு. எனக்கு 4 மாதத்துலேயே 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. 5 லட்சம் ஒரு குறும்படத்தில் ஆனாலும் நானாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட பெருமையை சொல்கிறேன், 40 லாங்குவேஜில் அந்த படத்தை டப் பண்ணியிருக்காங்க. 2,85,00,000 பேர் அதை பார்த்துருக்காங்க. ஏன் சொல்ல, நாம தான் சொல்லலாம், வேற எவனும் சொல்ல மாட்டான். நம்ம சாதிச்சு தான் நம்மளே போடணும், ஜெயிச்சு நம்ம சொல்லணும். நம்ம தான் வேற ஒருத்தருக்கு அவன் அமௌண்ட் இவன் பண்ண சொல்கிறோம், நம்ம பண்ணுறத நம்மளே சொன்னதான் உண்டு. இந்த சமுதாயத்தில் இவர் இப்படிங்க, அவர் கெட்டிக்காரங்க, ஒரு நாள் சொல்லலாம், அவன் கெட்டவன், அவனுக்கு அது தெரியல, அவன் அங்கே தெரிஞ்சான், எங்கே தெரிஞ்சு நான் சொல்லுவாங்க. குறும்படம் இருப்பது பெரிய பயிற்சி. எல்லாத்தோட இதுதான் பொற்காலம் இருக்குது. நாங்களாம் வரும்போது சினிமாவில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நினைப்பேன். எனக்கு 2000 அடி ஃபிலிம் வேணும். 1000 அடி ஃபிலிம் அப்போது 22,500 ரூபா. படம் எனக்கு ஐடியாவே போயிடும். 22,500 ரூபாய்க்கு 1000 அடியா, 2000 அடினா வேலைக்கு விட்டுருவோம். இப்போ அப்படிங்கிறாரு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு பேர் எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு.
ஃபிலிமே இப்போ இல்லை. ஃபிலிமே இல்லாத இண்டஸ்ட்ரி தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி. ஒரு கேமராவுக்கு எவ்வளோ வாடகை கொடுத்தோமோ இப்போ ஒரு கேமராவே அவ்வளோதான் வேலை. 45,000 கொடுத்து ஒரு கேமராவுக்கு வாடகை கொடுப்போம். இப்போ நீங்கள் 45,000 கொடுத்தா கோப்ரோன்னு ஒரு கேமரா இருக்குது, வாங்கி நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம், பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். அப்படி ஒரு பொற்காலம். அப்புறம் நீங்கள் எடுத்த படத்தை நீங்களே யூடியூப் போட்டு உலகம் முழுக்க அனுப்பலாம், காட்டலாம், எல்லாத்தையும் பண்ணிடலாம். மூளை வேணும், யாரையும் குற்றம் சொல்லாமல் குறை சொல்லாமல் உங்கள் திறமைகளை வெளியே கொண்டாங்க. நிச்சயமாக இந்த ஓப்பனாக இருக்கும் இண்டஸ்ட்ரி. இப்போது குறும்படம் பண்ணுறது நிறைய பேர் ஒரு புஸ்திக்காராக வச்சுங்க, நான் நல்லா டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் போதாது செய்யணும். இப்போது நீங்கள் ஒரு குறும்படம் எடுத்து காமிச்சு வச்சுங்க, இந்த பையன் இந்த படம் எடுத்துருக்கானே பெரிய படையாக எடுக்க மாட்டான் அப்படின்னு நம்பிக்கை வரும். சொல்கிறேன், ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அப்போது ஒரு குறும்படம் எடுத்து அதை போட்டு காட்டுவாங்க. பசங்க வந்தாங்கன்னா அதுக்கு யார் டைரக்டரு, யார் கேமராமேனு, யார் ஆர்டிஸ்ட்டு, அவங்களும் நான் பேட்டி எடுப்பேன். அப்போது முதல்ல கேட்பேன், இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? ஒரு படம் வந்தால் 35,000 ஆச்சுன்னாங்க. அப்படியா, 35,000 செலவு பண்ணிங்க, இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் காமிச்சாங்க. எவ்வளோ என்ன 1100 ஆச்சு ஒரு படம். படம் பேர் சொம்பு. ஒரு சொம்பு 1100 வாங்க முடியாது, எப்படி சொம்பு எடுத்துக்கீங்க? படம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேட்டால் சார் நம்ம ஏற்கனவே பண்ணோம், 1100 ஒரு 10 நிமிஷம் படம் காட்டாங்க என்கிட்ட. இது ஆச்சு இல்லை, அடுத்த வட்டம் தான் எவ்வளோ 350 ரூபா ஆச்சு படம் எடுக்கணும். 350 ரூபா ஒரு ஷார்ட்டிங் தான். எப்படி ஆச்சுங்க? அவ்வளோதான். இவங்க வீட்டில் கேமரா, அந்த ஃப்ரெண்டு வீட்டில் சவுண்டு எடிட் பண்ணோம், இங்கே மியூசிக் போட்டோம், நாங்களே பண்ணிட்டோம், நல்லா இருக்குது. அப்போது நான் உடனே கேட்டேன், 350 ரூபா என்ன செலவு பண்ணிக்க, அதை சொல்லுங்க அப்படின்னா திக்கிறாங்க. 300 மணிக்கு ரொம்ப நாள் சொல்கிறான், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலாம் கூட்டிருக்காங்க. அதான் அதுக்கு அடுத்து ஒருத்தர் சொன்னாங்க, எவ்வளோ அவங்க பட்டு செலவுனா 0%. ஒரு பைசா கூட இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு பையன் என்கிட்ட காமிச்சான். அதான் என்னுடைய பொற்காலம். சினிமாவுக்கு காசு தேவையில்லை, மூளை தான் தேவை. மூலதனம் ரொம்ப வச்சு மூளை இல்லாமல் கோடிக்கணக்கில் அடிக்கிறாங்க, விடுறாங்க. அந்த லிஸ்ட்டில் போகாதீங்க. சிந்திங்க, யோசிங்க, நல்ல கண்டென்ட்டாக யோசிச்சதை பெருக்கி ரொம்பவும் பண்ணாங்க. வரலாம், கதை எழுதுறது உங்கள் கையில். மொபைல் ஃபோனில் படம் எழுதுறாங்க, அதே குவாலிட்டி எழுதுறாங்க. அது எப்படி இருக்கணும், என்னன்னா படிக்கணும், யோசிக்கணும். விளையாட்டாக கேமரா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, இது இப்படி அப்படி ஜோக் பண்ணாதீங்க. அதான் சீரியஸாக பண்ணுறது. எந்த தொழிலாக இருந்தாலும் சீரியஸாக பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏமாற்று சினிமாவை நம்பினோர் கைவிடப்படாது. சின்சியராக பண்ணிங்கன்னா கைவிடவே வராது. என்கிட்ட படிக்கிற பசங்களாம் வருவாங்க. சில பேருக்கு என்ன இருக்குது, எங்கள் அப்பா வந்து ப்ரொடியூசர் இல்லை, டைரக்டர் இல்லை, எங்கள் சினிமா எங்கள் ஃபேமிலியில் யாரும் சினிமாவில் இல்லை, எங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா பேக்ரவுண்ட் இருந்தால் தான் வர முடியும் சினிமாவில். அப்படிலாம் உண்மை கிடையாது. என்னையே உதாரணம் சொல்கிறேன். எங்கள் அப்பா பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். ஒரு டிரைவர் பையனாந்து நான் இன்றைக்கி டைரக்ட் ஆகி இன்றைக்கி இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் வந்திருக்கேன். அதான் நம்பிக்கை வைங்க, அட்வைஸாக கேட்க. ஒரு அண்ணன் தம்பியை வந்து ஃபீல் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்க, பேசுங்க. அது என்னால் முடியும், இது என்னால் முடியும், முடியுமான்னு யோசிச்சுட்டு முடியும்னு போயிருக்கீங்க. குட்டா போச்சுல, இது எனக்கு வரும், அது எனக்கு வரும். சினிமா பார்க்கும்போது அப்படி தான், பார்க்கும்போது எல்லாமே தோணும். பண்ணி பார்த்தா தான் தெரியும், கஷ்டப்பட்டாலும் தெரியும். தெரியுமா? பெஸ்ட் ஃபீல்டு, மறக்கவே மறக்காதீங்க. அற்புதமாக பணமும் புகழும் சேர்ந்து கொடுக்குற ஒரே மிகப்பெரிய தொழில் சினிமா தான். கஷ்டம் அவ்வளோ கொடுக்கும், லாபம் அவ்வளோ கொடுக்கும். அதுக்கு உழைக்கணும். இன்றைக்கி இந்த ஃபெஸ்டிவலில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எப்படி அனுப்பணும்னா முன்னால் தெரியாது. எங்கே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, எங்கே போய் இப்போ நேஷனல் அவார்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போனோன்னா எப்படின்னா முன்னால் தெரியாது, எங்கே வருவாங்க. இப்போ உங்களுக்கு நெட் இருக்குது, கஷ்டீங்கன்னா இந்த டேட்டில் என்ன கண்டிஷன், என்ன என்ட்ரி ஃபார்மு எல்லாம் உங்களுக்கு தெரியும். நெட்டில் உட்காந்து நீங்கள் அனுப்பிச்சிடலாம், எல்லாமே உங்கள் கைக்குள்ளே வந்திருக்கு. இப்போது பயப்படாதீங்க, பயப்பட வேண்டியதெல்லாம் கண்டென்ட் பிடிக்கிறது. இன்னொன்று, எந்த கதை எந்த விஷயம் பண்ணணும் அது ஒரு எத்திக் வேணும், ஒரு நியாயம் வேணும்,
பாண்டியராஜன் படம் பார்த்து நான் கெட்டு போயிட்டேன், பாண்டியராஜன் படம் பார்த்து நான் கொலைக்காரன் ஆகிட்டேன், பாண்டியராஜன் படம் பார்த்து நான் அப்படி யாரும் இல்லை. என்ன கேட்டாங்க, இப்போ படம் பார்த்து என்ன யாரும் தெரிஞ்சுருக்காங்க, என் படம் பார்த்து தெரிஞ்சுறாங்க அப்படிலாம் நான் சொல்ல, என் படம் பார்த்து யாரும் கேட்டு போல. அதான் முக்கியம். நீங்கள் உங்கள் கதையோ உங்கள் கற்பனையோ மக்களுக்கு சொல்லும்போது அவங்க மனசை கெடுத்துறாங்க. அது உங்களுக்கு சமூக அக்கறை பொறுப்பு உடம்புல ஊறணும். அப்படி வந்துன்னா அற்புதமான ஃபீல்டு சினிமா. இங்கே ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் இதை சொல்ல முடியும். ஒரு புத்தக கண்காட்சியில் ஒரு சினிமா பற்றி சொல்லும்போது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எழுதுனா தான் எடுக்க முடியும். எடுக்கிறத எழுதுகிற மாதிரி எழுத. நாளைக்கு நீங்கள் இருக்கிற படத்தை மக்கள்லாம் எழுதணும். இப்படி ஒரு படையா, இப்படி ஒரு படையா. இன்றைக்கும் நான் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அந்த படத்தை எப்படி எழுதிங்க, அதை காமெடி இல்லை. கிரியேஷன் இருக்கும்போது கிரியேஷன் கிடைக்கிற சந்தோஷம் எதுவும் கிடைக்காது. நல்லா நீங்கள் நடிக்கிறீங்கன்னா ஜோக்கடி நம்ம எப்போ நடிக்கிறோம் சொல்லுவது செய்கிறோம். நீங்கள் நல்லா டயட் பண்ணுறீங்கன்னா அது கற்றுக்கிட்டோம் ரைட்டு. யாராவது என்னை பார்த்து நீங்கள் நல்ல கிரியேட்டிவ்னா ஐஸ் மழையாக கட்டும், அதுதான் ஆனந்தம். அது இந்த குறும்படத்தில் கிடைக்கும். இந்த கிரியேஷனை வளர்த்துக்க, இது உங்களை உச்சத்தை கொண்டு போகும். நல்ல களம் அமைந்திருக்கு, நல்ல இடம், நல்ல அரங்கம், நல்ல மனிதர்கள், இதை பயன்படுத்துங்க. வாழ்க. வணக்கம்.